வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே பர்ஃபார்மன்ஸ் பற்றி. நம்ம எல்லாருமே சிஎஸ்கேவோட வெறித்தனமான ரசிகர்கள்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் நம்ம அவங்க தோக்கிறத வந்து நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. சோஃபார் 4 மேட்ச் முடிஞ்சிருக்கு. அதில் வந்து 3 மேட்ச் வந்து நம்ம லூஸ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு மேட்ச் மட்டும்தான் மும்பை இந்தியன்ஸ் கூட ஜெயித்தோம். ஸோ இது எல்லாருக்குமே எனக்குமே கொஞ்சம் ரொம்ப அப்செட்டிங்காக தான் இருக்குது. நாளைக்கு வந்து பஞ்சாப் சூப்பர் கிங்ஸோட மேட்ச் நடக்க போகுது. நான் அதுக்கு ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னுமே நமக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இருக்குது. நமக்கு வந்து பிளே ஆஃப்ஸ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மி சான்ஸ் தான். இனிமேல் வர அத்தனை மேட்ச்லேயுமே நம்ம வந்து ஜெயிக்கணும். மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் அட்லீஸ்ட்டு. அதே மாதிரி நல்ல நெட் ரன் ரேட்டோட ஜெயிக்கணும். இப்போ நமக்கு நெகட்டிவாக இருக்குது நெட் ரன் ரேட்டும். ஸோ நம்ம இப்போ ரொம்ப பாட்டமில் இருக்கோம். நமக்கு அதனால் நம்ம எல்லா மேட்சஸும் ஜெயித்தாலும் நம்ம நெட் ரன் ரேட் நல்லா இருந்தால் தான் நம்மளால் வந்து பிளே ஆஃப்ஸ் போக முடியும். இல்லாட்டினா நம்ம 4 பேர் ஒரு ஈக்குவல் பாயிண்ட்ஸில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் யார் கொஞ்சம் ரன் ரேட் ஜாஸ்தி வச்சுருக்காங்களோ அவங்க தான் போவாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது. மோரோவர் வந்து டாப் ஆர்டர்ஸ் வந்து அந்த பவர் பிளேயில் சரியாகவே விளையாட மாட்டேங்கிறாங்கங்க. டக்குன்னு அவுட் ஆகிடுறாங்க. மேபி அவங்களுக்கு ப்ரெஷர் வந்துட்டு செகண்ட் பேட்டிங், ஏன்னா எல்லா இதுலேயுமே வந்து செகண்ட் பேட்டிங் போயிட்டாங்க அவங்க. செகண்ட் பேட்டிங் சேசிங் வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கா அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ இவங்களும் பேட்ஸ்மேனை மாற்றி பார்க்குறாங்க. லாஸ்ட் டைம்னா கான்வே வந்தாருன்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக. பட் ஆனால் யாருனாலையுமே வந்து 5 விக்கெட் டக்குன்னு போயிடுது. அப்புறம் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே வந்து நம்ம தோனியை தான் நிறைய பேர் ப்ளேம் பண்ணிட்டு இருந்தாங்க. எஸ், பட் ஆனால் அவர் ஒருத்தரையே நம்ம நம்பியும் இருக்க முடியாது இல்லைங்களா? நம்ம வந்து டாப் பேட்ஸ்மேன் எல்லாருமே நல்லா விளையாட தானே செய்யணும். அதுவுமே நம்ம பார்த்து தான் ஆகணும். அவர் 6ஆவதாக இறங்குறாரு தோனி. ஸோ அவர் மட்டுமே எப்படி வந்து மிச்ச ரிமைனிங் ஒரு 150 ரன் எப்படி எடுக்க முடியும்? அதுவுமே இருக்கு இல்லையா? ஸோ அவரை தான் எல்லாரும், ஆனால் அவர் தான் 4-5 சீசன் நமக்கு வின்னும் பண்ணி கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவரோட கேப்டன்ஷிப்பில் தான் நம்ம நிறையா வின் பண்ணியிருக்கோம். ஸோ அவரையும் ரொம்ப ப்ளேம்லாம் பண்ண முடியாதுங்க. ஸோ நம்ம அவரோட ஏஜ் எல்லாமே நம்ம வந்து அதை எடுத்து தான் ஆகணும். ஸோ நாளைக்கு பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் கூட ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வேண்டிகிட்டு இருக்கேன் நான் சுவாமிக்கிட்ட. பார்க்கலாம் நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக் கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இவங்க வந்து ஐ திங்க் நல்லா கலக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு ஜெயிக்கணும்னு வேண்டிப்போம். நல்லா விளையாடுவாங்க. நம்ம வந்து கட்டாயம் பிளே ஆஃப்ஸ் போகிறோம். ஓகேங்களா? பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம். கோ சிஎஸ்கே. Thanks for watching.